இந்த 2 ஃபோனை வச்சு உங்களால் ஒரு நான்ஸ்டாப் மியூசிக் ப்ளே பண்ண முடியும். நியூ சாங்ஸ், ஓல்ட் சாங்ஸ், ஹிந்தி, இங்கிலீஷ், பஞ்சாபி, தமிழ், குத்து எந்த மியூசிக் இருந்தாலுமே இந்த 2 ஃபோனை வச்சு நீங்கள் நான்ஸ்டாப் மியூசிக்கை ப்ளே பண்ண முடியும். இது எப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் ட்ரையலாக இருக்கும். உங்களோட ப்ளேலிஸ்ட் கரெக்டாக இருக்கா, உங்களோட ப்ளேலிஸ்ட் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களான்றத ஒரு ட்ரையல் வெர்ஷனாக பார்க்குறதுக்கு இந்த ஒரு செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு லேப்டாப் தேவை இருக்காது, டிஜே கண்ட்ரோல் தேவை இருக்காது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி நான் சொல்கிறேன். Hey guys, welcome to VM DJ Academy, Chennai's best DJ and music production academy. என் பேர் DJ ராகுல். இந்த வீடியோவில் 2 மொபைல் ஃபோனை வச்சு நான் ஸ்டாப் மியூசிக் ப்ளே பண்ணலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு செட்டப் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ப்ளேலிஸ்ட் கரெக்டாக இருக்கா, ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டப்பும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த செட்டப் தேவையான ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா 2 மொபைல் ஃபோன்ஸ் தேவைப்படும், ஒரு சின்ன மிக்சர், இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்சர் தேவைப்படும். இது Yamaha மிக்சர். நான் யூஸ் பண்ணுற மிக்சர் பார்த்தீங்கன்னா MG06X, சூப்பரான மிக்சர். இதில் எஃபெக்ட்ஸும் இருக்கும். ரொம்ப காம்பேக்டான மிக்சர். நீங்கள் டிஜே கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் அவுட்புட் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன மிக்சர் வாங்கி இதில் அவுட்புட் கொடுக்கலாம். இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அந்த செட்டப் எப்படி பண்ணுறதுன்றதை ப்ளேலிஸ்ட் போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மிக்சர் இருந்தால் போதும். சில கேபிள்ஸ் மொபைல் ஃபோன் சி டைப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ சி டைப்லேருந்து இந்த ஃபோனோ ஜாக், இந்த பின் இருக்குல்ல, இது யூஸ் பண்ணணும். உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோனோ ஜாக்கே இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் பெஸ்ட்டு. இதில் 2 கேபிள் யூஸ் பண்ணலாம். ஒன்று இந்த ஜாக், இது பேர் 3.5mm ஜாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாக் இது ஸ்டீரியோவாக இருக்கணும். ஸ்டீரியோ டு ஆர்சி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டுமே இந்த மிக்சருக்கு போகும். இந்த மாதிரி 2 கேபிள் தேவைப்படும். 2 ஃபோனுக்கு 2 கேபிள் தேவைப்படும். நீங்கள் USB C டைப் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி அடாப்டர், இந்த அடாப்டரில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது உங்கள் ஃபோனுக்கு போயிடும். இது எதுக்குன்னா ஆடியோ அவுட்புட் வரத்துக்கு. மொபைல் ஃபோன்லேருந்து ஆடியோ அவுட்புட் இதில் போகும், இதுலேருந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு போகும். ஓகே, அதுக்கு தான் இந்த கேபிள் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ண கேபிள் ஒன்று இருக்குது, அது என்னென்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கேபிள் இது 6.35mm ஜாக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைனா கிட்டார் கேபிள், ஆம்ப் கேபிளுக்கெல்லாம் இதுதான் வரும். இது 6.35mm ஜாக்கு, இது 3.5mm ஜாக்கு. ஸோ இது ஸ்டீரியோ, இது மோனோ. எனக்கு ஸ்டீரியோலேருந்து போயிட்டு மோனோவாக மாறுது. நம்ம எங்கள் சேனலில் மோனோ தான் கொடுக்குறோம், அதனால் இது பிரச்சனை கிடையாது. ஸோ இது ஏன் நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரே கேபிளாக வந்துடும். ஸோ ஒரே கேபிள் இது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் அடாப்டர் போட தேவையில்லை. இதனால் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இது கோல்டன் பிளேட்டட் ஜாக் தான். இது நான் அப்ராடில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு கேபிள். இங்கே இருக்கான்னு தெரியல, பட் ஆன்லைனில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கேபிளும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி காட்டின மாதிரி ஆக்ஸ் கேபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டுமே ஃபோனுக்கு தான் போகும். ஃபோன்லேருந்து அவுட்புட் இதில் போயிட்டு இதில் இன்புட்டு இங்கேருந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு, எக்ஸ்ட்ரா அவுட்புட்டில் ஸ்பீக்கர்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் அதோட செட்டப். எப்படி ப்ளே பண்ண போகிறோம், என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறதுன்ற சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சஜஸ்ட் பண்ணுற பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா LG, விவோ, சோனி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது 3மே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நல்ல பஞ்ச் இருக்கும், நல்ல மிட் ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு மேலே பெஸ்ட்டான ஆடியோ அவுட்புட் ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ப்ளே பண்ணும்போது ஃபோன்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃபோன் வந்துச்சுன்னா ஸ்பீக்கர்லையும் கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை தாங்க பெஸ்ட் ஆப் ஃபார் டிஜேஸ். நான் என்னோட யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸ்பாட்டிஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிஜேஸ்க்கு. ஸ்பாட்டிஃபையில் நம்ம ட்ராக் லிஸ்ட் பார்க்கலாம், டாப் பிளேலிஸ்ட் பார்க்கலாம், ட்ரெண்டிங் ட்ராக்ஸ் பார்க்கலாம், எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. நீங்கள் டெக்னோ, EDM, ஹவுஸ், ஹிப்ஹாப், பாலிவுட் இதெல்லாம் ப்ளே பண்ணும்போது நிறைய நாலேஜ் கிடைக்கும். மியூசிக்கை பற்றி நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தமிழ் மட்டும் ப்ளே பண்ணால் போதும், வெட்டிங் மட்டும் ப்ளே பண்ணால் போதும் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் ஸ்பாட்டிஃபை நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு ஹை குவாலிட்டி மியூசிக் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் தேவை. ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ண சொல்கிறேன்னா, ஹை குவாலிட்டி அவுட்புட் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். 320 kbஸில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்க தான் கொடுக்குறான். நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா 128 kbs தான் வரும். அது ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியாது, பாதி தான் ப்ளே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 2 ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் போகாது. இப்போ நான் ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி 2 ஃபோனில் நான் ஆக்டிவேட் பண்ணினா, இந்த ஃபோனில் என்ன பாட்டு ப்ளே ஆகுதோ அதே பாட்டு இந்த ஃபோன்லேயும் ப்ளே ஆகும்.
ஸோ அதனால் நீங்கள் 2 சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும். 2 ஃபோனுக்கு 2 சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ தான் வேறு பாட்டை போட முடியும். ஒரு ஃபோனில் ப்ளே பண்ணால் அதே பாட்டு இந்த ஃபோனில் ப்ளே ஆகுதுன்னா அப்போ 2 சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. 2 ஃபோன் தனித்தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மொபைலில் வந்து வேறு பாட்டு, இந்த மொபைலில் வேறு பாட்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாங்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஜாக் நான் வந்து என்னுடைய சேனல் 2ல் கொடுத்துக்கிறேன். இது வந்து சேனல் 1ல் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஃபோன் வந்து விவோ யூஸ் பண்ணுறேன். அதனால் டேரெக்டாக நான் இதில் வந்து ஜாக்குக்கு லாக் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து சேனல் 1. ஸோ இது வந்து என்னோடய OnePlus. இது வந்து USB-C டைப் போட்டு, ஸோ அடாப்டர் தேவை. யூஸ் அடாப்டரோட சரி, இந்த அடாப்டரும் ஒரு நல்ல குவாலிட்டி அடாப்டர் வாங்கிக்கோங்க. அடாப்டர் குவாலிட்டி இல்லைன்னா ஆடியோ அவுட்புட்டும் குவாலிட்டியாக இருக்காது. ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டி அடாப்டர் வாங்கிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ரெண்டுத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இது அவுட்புட் வந்து மெயின் ஸ்பீக்கர்ஸ் நான் கொடுக்குறேன். நான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுக்க போகிறேன், டெஸ்டிங்காக தான். ஸோ நான் வந்து இந்த ஜாக் கொடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள் 2024 ஹிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது நான் இந்த ஒரு வருஷத்தில் என்ன நான் சாங்ஸ் கேட்டிருக்கேன் அதெல்லாம் கூட இதில் வரும். ஸோ வேறு லெவலுங்க. ஸ்பாட்டிஃபை சூப்பராக இருக்கும். சாட் பாஸ்டர்ஸ், உங்களுக்கு தெலுங்கு சாங் தெரியலையா, சாட் பாஸ்டர் பார்த்து சாங்கை ப்ளே பண்ணி விட்டுடலாம். ஹிந்தி, பஞ்சாபி எல்லாமே இதில் இருக்குங்க. டாப் 50s, டெய்லி என்ன ரேட்டிங் இருக்குது அது எல்லாமே வந்துடும். ஸோ நான் சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். இதில் நீங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஒரு ஷோ பண்ணுறீங்கன்னா என்னென்ன சாங்ஸ் தேவையோ முன்னாடியே ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணுறதுன்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆகாது, அது ஸ்பாட்டிஃபைல தான் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபைலேருந்து ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகே, இது எப்படி ஒர்க்காக நான் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரெண்டுமே கனெக்ட் பண்ணியாச்சு. ரெண்டுத்துமே இதில் வரும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது சேனல் 1, இது சேனல் 2. சேனல் 1 வருது, சேனல் 2. ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் அவுட்புட் அதில் இருக்குது. சாங்கை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அந்த க்யூ கரெக்டாக அந்த எங்கே எனக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து ரெடியாக வச்சுருப்பேன். ஸோ நான் ப்ளே ஹிட் பண்ண உடனே ட்ராக்கு வெளியே வந்துடும். இதில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி இந்த ட்ராக்கை நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். டிஜேயில் பண்ணுற மாதிரி எக்ஸாக்ட் பீட் மேட்சிங்லாம் இருக்காது. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ண முடியாது, பிச்சை மாற்ற முடியாது, டெம்போ மாற்ற முடியாது. இது ஈஸியாக ஸ்வாப் பண்ணுற மாதிரி அந்த ட்ராக் போகும்போது இந்த ட்ராக் அப்படியே மாற்றி விடலாம், அதுதான் பண்ணலாம். ஸோ டிஜேயில் பண்ணுற மாதிரி ரொம்ப இல்லை பண்ண முடியாது. இதோட கான்செப்ட் என்னென்னா ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டிக்கு நீங்கள் நான் ஸ்டாப் மியூசிக் ப்ளே பண்ண முடியும். உங்களோட ப்ளேலிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜிங் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எக்ஸ்பென்சிவான லேப்டாப்ஸு டிஜே கண்ட்ரோல் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன் மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாஸ் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணலாம். இப்போது இந்த ட்ராக் ப்ளே ஆகும்போது ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம சாங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். சாங்கை செலக்ட் பண்ணிட்டு ஹெட்ஃபோனில் கேட்டுக்கலாம். கேட்டு எங்கே தேவையோ அங்கே வந்து பாஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு டைம் கிடைக்கும். இது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஈஸியாகிடும். ஓகே, இன்கமிங் கால் வராமல் பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாங்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். டிஜே இல்லைன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக ஃபுல் ட்ராக் போடாமல் எங்கே தேவை அங்கே மட்டும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசெண்டாக வந்து ஒருத்தர் கேனடாலேருந்து கால் பண்ணார். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் சாங்ஸ் ப்ளே பண்ண கலெக்ஷன் இல்லைன்னு கேட்டிருந்தாரு. ஸ்பாட்டிஃபைல எல்லா கலெக்ஷனுமே இருக்கும். இதில் வச்சே நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, உங்களால் டிஜிங் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா உடனே விஎம்டிஜே அகாடமி கால் பண்ணுங்கள். இங்கே வந்து கோர்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். 1 டே கிளாஸ்லேருந்து 3 மந்த்ஸ் கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கோர்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷனலாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆல்ரைட், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you next video. Bye from DJ Rahul.